இல்லை இந்த பெட்டு சின்னதாக இருக்கா, ஸோ இந்த பெட்டு பெருசாக இருக்குது, பெட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி கண்ட்ரோலர் பூரா இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட சர்க்யூட் பூரா இது இருக்குது. இங்கே வந்து ரிலேஸ் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் அங்கே உங்களுக்கு வந்து இன்டர்னல் கான்ட்ராக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மினியேச்சர் பண்ணும்போது ஃபுல் செமி ஆட்டோமேஷன் பண்ணி ஒரே இதில் எல்லாமே கொண்டு வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா லாங் சைஸ் இருக்கும், அதே மாதிரி இங்கே மோட்டர் இருக்கா, ஸ்டெப்பர் மோட்டர் இருக்குது. ஸோ மோட்டரோட டிசைன் நாசில் இங்கே இருக்குது. ஸோ நாசில் இது வழியாக உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சு ஃபிலமெண்ட்டுக்கு வச்சு இந்த ஃபிலமெண்ட் கட்டிட்டு, ஸோ இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தான் அசம்பிள் பண்ணலாம். ஸோ அதை எடுத்து உள்ளுக்குள்ள போகாமல் அந்த ஃபிலமெண்ட்டு இது வெளியே கொண்டு வந்துடும். நாசில் ஃபிலமெண்ட்டோட ஜாயின் பண்ணி ஓகேவா, அது மூலமாக வெளியே இங்கே ஃபிட் பண்ணி நம்ம ரொட்டேட் ரோலர் மூலமாக இங்கே பண்ணலாம். ஸோ அது வந்து பிக் சைஸ், இது மினியேச்சர் சைஸ். இது ஏதாச்சும் இது பிக் சைஸ், அது மினியேச்சர் சைஸ். ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளாஸு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் கட்டி கிளாஸில் கொடுக்கும்போது என்னன்னா ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். ஸோ ஹீட்டாக இருக்கும்போது ஈஸியாக வந்து கூல் பண்ணி எடுத்து வெளியே எடுத்துக்கலாம். இந்த சார்ட் ஏன் இந்த சார்ட் மேலே வச்சு தான் நாங்கள் பில் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா கிளாஸ் ரொம்ப அப்ரெசிவ் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா மேபி டேமேஜ் ஆக ஆரம்பிச்சதுனால மேலே சார்ட் ஒட்டிட்டு, ஸோ சார்ட் ஒட்டிட்டு தூக்கும்போது வெளியே வந்துடும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் பாக்ஸ் நம்ம வெளியே என்னோட பிளேஸில் ரெடி பண்ணி பென்சில் பாக்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா மோட்டார்ஸ் வந்து நம்ம ஓகேவா ஒவ்வொரு இதெல்லாம் இருக்குது. அதுலேயும் பண்ணிக்கிறோம், அதுலேயும் பண்ண ப்ராடக்ட் நான் உள்ளுக்குள்ள இருக்கேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே 2 டைப் ஆஃப் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா பெட்ரூம் மோட்டர் இருக்கும், இன்னொன்று வந்து உனக்கு வந்து இந்த ஆக்சிஸை வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க பெட்டுக்கு வந்து மொத்தம் 2 ஆக்சிஸ் இருக்குது. ஒன் இஸ் எக்ஸ், another one is Y. Why is that? Linear motion is always Z axis, cross motion is always Z axis, and vertical motion is always Y axis. அப்போ vertical motion is இங்கே. ஸோ நாசில் தான் vertical motion. இந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல, இதுலேயும் லீனியர் ஆக்சிஸ் இருக்கும். இந்த நாசில் வந்து கீழே இறங்கி மேலே இருக்குது vertical motion. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது மேலே கீழே போகும். இந்த மூமெண்ட் இங்கே கிடைக்கும். ஸோ இதில் வந்து X and Y இருக்கும், இதில் வந்து X and Z இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஸ் மூலமாக நம்ம இந்த பெட்டை வந்து ஓவராக கவர் பண்ணிக்கலாம். ஓவராக அதிகமாக கவர் பண்ணும்போது ஹைட் அதிகமாக இருக்கும்போது பெரிய ப்ராடக்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அங்கே பார்க்குறப்ப என்ன ஆகும், உனக்கு சின்ன இடம் இருந்துச்சு. ஸோ அப்போ சின்ன ப்ராடக்ட்ஸ் லைக் லைன் ஃபாலோவருக்கு ஏதாவது சின்ன ப்ராடக்ட் வேணும், இல்லை லைன் ஃபாலோவரோட பெட்டு ரெடி பண்ணணும், லைன் ஃபாலோவரோட லென்த்து ரெடி பண்ணணும், அது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சின்ன ப்ராடக்ட்ஸ் லைக் ஸ்க்ரூ நட்ஸ். பட் இதில் வரும்போது என்னென்னா எனக்கு அவுட்டர் பாடியை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு நான் லைன் ஃபாலோவர் வந்து சின்னதாக இருக்கும், அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன், ஆர்சி கார் ரெடி பண்ணுறேன். ஸோ ஆர்சி காரில் அவுட்டர் பாடி ரெடி பண்ணுறேன். ஸோ அவுட்டர் பாடி ரெடி பண்ணுறதுனால என்ன பண்ணலாம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன, அது சின்ன லெவல் ஒரு 500 × 600 போடுறோம் அப்படின்னா இது வந்து 1000 × 6000 போடலாம். ஸோ இதை விட எனக்கு பெரிய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதை விட பெரிய சைஸ் இருக்கும். ஸோ அப்போ பெரிய சைஸ் போக போக உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சின்ன ப்ராடக்ட்ஸு பெரிய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஸோ மைக்ரோ லெவலில் பண்ணும்போது டைம் எடுக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பெரிய லெவல் ப்ராடக்ட் போகும்போது ப்ராடக்ட் லெவல் சைஸ் ஆகிற டைம் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மிஷினிங் ஸ்பீட் அதிகமாக இருந்துச்சு, ஸ்பீட் மிஷினிங் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஸ்பீட் அதிகமாகும், மிஷினிங் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ மிஷினிங் ரேட் அதிகமாக இருக்கும்போது ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் ப்ரொபோஷனாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது நமக்கு ஏதாவது லோ கொடுக்கும். சேமே தான் இங்கேயும் மோட்டருக்கும் இது வந்து ஸ்பிண்டில் ரொட்டேஷன், டிசி மோட்டர் ஃபாஸ்ட் ஸ்பீட் கண்ட்ரோல். இது வந்து உனக்கு ஸ்டெப்பர் வைஸாக இது ஸ்டெப்பர் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்பர் மோட்டர் எதுக்காகனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே ஆகிற மாதிரி இது ஸ்பீடாக மூவ் ஆச்சு என்ன ஆகும் உங்களுக்கு, ஸோ ஆஃப்செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆஃப்செட் ஆச்சு அப்படின்னா பிரிண்டிங் வந்து டைமென்ஷன் ப்ளஸ் ஆர் மைனஸில் ரொட்டேட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா உனக்கு ஸ்டெப்பர் மோட்டர் போவாங்கன்னா டிசி மோட்டர் போவாங்கன்னா செரோ மோட்டர் போவாங்க. ஸோ ஸ்டெப்பர் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்க்கு எனக்கு ஸ்டெப்பர் மோட்டர் சொல்லுவாங்க. அங்கே வந்து செர்வோ மோட்டர் சொல்லுவாங்க. செர்வோ மோட்டர் இஸ் மோஷன் ஆஃப் ஓகேவா, ஸ்பீடாக போய்டாது. ஏன் டிசி மோட்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து குவிக்னஸும் இருக்கணும், அக்யூரஸியும் இருக்கணும், ஸ்பீடாகவும் இருக்கணும். அப்படின்றப்ப எனக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னா செர்வோ மோட்டர்ஸ். அங்கே தான் இங்கே போட்டுருக்காங்க. மற்றபடி இந்த மூவ்மெண்ட்டோட இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் யூஸ் பண்ணியிருக்கல, இந்த இடத்துல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக உனக்கு வந்து இங்கே கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது பூராமே கண்ட்ரோலர் பேக்கேஜஸ் தான். ஸோ உள்ளுக்குள்ள போர்ட் சர்க்யூட் சிப்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்டையர் ப்ராசஸும் இதில் ஃபீட் பண்ணி அந்த ஃபீட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாதில் வந்து ஃபீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மெட்டல் யூஸ் பண்ணுவோம். அங்கே சொல்லியிருக்காங்க மெட்டீரியல்ஸு. ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க,